ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர மீனராசியிலே சந்திரனின் பயணத்தை துவங்குகிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் செல்வார். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம், 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானம் போனாக்கா தன விரயங்கள் நடக்கும். மேஷராசியிலே பயணம் செய்யும்போது லாபங்கள் உண்டாகும். ரிஷபராசியிலே வரும்போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதுன ராசியிலே நிற்கும்போது செஞ்ச காரியத்தை கரெக்டாக செஞ்சோமா செக் பண்ணிக்கிறது முக்கியம். கவனம், அதிக கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பல எண்ண ஓட்டங்களில் எப்படி இருக்குன்னா, நான் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, சரியா இல்லை, ஒரே போட்டி இருக்குது, குடும்பத்தில் ஒரே குழப்பம் இருக்குது, நான் எப்படி பண்ணாலும் அவங்க ஏதோ ஒரு லைனில் போகிறாங்க, இவங்களால் நான் அதை சரி பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட ஃப்ரிக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டணும்னா யாராவது ஒருத்தனை பிடிச்சிக்கணும் இல்லையா? உங்களுக்கு 3ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற இந்த செவ்வாய் தான் மேட்ரு. அவர் தான் உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தன் பார்வை எங்கே வைக்கிறார் பாருங்க, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மேலேயும் லாபஸ்தானத்தின் மேலேயும் வைப்பார். உங்கள் லாபஸ்தானத்து மேலேயும் விரயஸ்தானத்து மேலேயும் வைப்பார். அப்படி அவருடைய பார்வையினால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அழகாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை முருகனை வச்சுன்னு பண்ண போகிறீங்க. முருகனை வழிபடுவது இந்த வாரம் முக்கியம்னு வச்சுக்கோங்க. வெற்றி வேண்டுமென்றால் வேலைப்படின்னு வேலை வேலை வேலைன்னு சொல்கிறோம்ல, வேலைங்கிறது வேலவன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எல்லா விதத்திலும் வேலவனை பிடித்தால் வெற்றி. இந்த வாரம் முழுக்கமே நம்ம வேலை என்னென்னா கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாம் கேட்கறது. முன்னும் பின்னும் வந்த வினைகள் அனைத்தையும் விரட்டுவதற்கு முருகனின் வேல்மாறல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, 4ஆம் தேதி அன்று சஷ்டி விரதம், முருகனுக்கான சஷ்டி விரதம், 6வது திதி சஷ்டி திதி அன்றைக்கு விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி அப்படிங்கிறதே உசித்தம். அதுலேயும் அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சாயங்கால வேலையில்
கடன் அடைக்கிறது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கடன் அடைக்கலாம். அது மட்டும் இல்லை, 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்று பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வணங்குவதனாலே மனதில் பாரங்கள் குறையும், கவலைகள் குறையும். திருமணம் கவலை, குடும்பத்தில் ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய கவலை, திருமணமே நடக்கலை சார், குழந்தையே இல்லை சார் அப்படிங்கிற கவலை, வீடு வாசல் எல்லாம் நடக்கலை சார், வேலையே கிடைக்கல சார், இப்படி கவலைகள் அடுக்கி கொண்டே போகிறோம். இல்லை, இது எல்லாத்துக்கும் தீர்வு குழந்தைகளின் வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் தீர்வு கிருத்திகை விரதம். 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி அன்று நம்ம என்ன காரியம் செஞ்சோமோ தெரியல, இந்த மாதிரி பாடாப்படுத்துது இந்த சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாவங்களை, தெரியாத பாவங்கள், யார் யாருக்கு என்னென்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, அன்றைக்கி அந்த பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, பெண்கள் பாவங்கிறாங்க, பித்ரு பாவங்கிறாங்க, நாக தோஷங்கிறாங்க, ஏகப்பட்ட தோஷங்களை எங்கள் மேலே தவிக்கிறாங்களே சார், பிரம்மஹத்தி தோஷம்லாம் சொல்கிறாங்களே சார். எப்படி சார் இதில் மீன்றது? ஏகாதசி விரதம் இருக்கிறது, பெருமாளை வணங்குவது அப்படின்னா எல்லாம் விடும், நம்மளை விட்டு விலகிவிடும். அதனால் எல்லாமே நன்மையாக மாறுவதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டி. இதை பயன்படுத்தி கொண்டால் சந்தோஷம் நிச்சயம் உண்டு. இந்த வாரத்தின் மூலியமாக உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.